அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களோட லூன் ஸ்மார்ட் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் ஒரு அமேசிங் ஜூம் அப்டேட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்பாட்லைட் அண்ட் பின் மல்டிபிள் பார்ட்டிசிபெண்ட்ஸை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கனையும் அதில் வர ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ அதுக்காக உங்களுக்கு ஆல்ரெடி ஜூம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 4 பார்ட்டிசிபேஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் 1, ஸ்க்ரீன் 2, ஸ்க்ரீன் 3, ஸ்க்ரீன் 4 அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் இந்த செட்டிங் உங்களுக்கோட லேப்டாப்பில் நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் இதுக்காக ஜூம் 5.2.2 வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அப்டேட்டட் வெர்ஷன் செப்டம்பர் 1 இந்த வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் 9 பேரை இதில் வந்து நம்ம பின் பண்ணி பார்த்துக்க முடியும். 2வது ஸ்பாட்லைட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ட்ராமா கண்டக்ட் பண்ணுறாங்க, 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரையுமே நம்ம சடனாக மாற்றி உடனே ஸ்பாட்லைட் பண்ண முடியாது நம்மளால். அவங்க டைலாக் மாறி பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இவங்களை ஸ்பாட்லைட் பண்ணாமல் ஸ்பீக்கர் வியூவில் நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க 2 பேர் பேசும்போது அவங்களோட வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாட்லைட் ஆகிட்டு இருந்துச்சு இது வரைக்கும். இப்போது என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள நம்ம பாயிண்டர் பண்ணி அவங்கள ஸ்பாட்லைட் பண்ணிக்க முடியும். பின் வீடியோ ஆப்ஷன் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, மீட்டிங் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 9 பேரோட வீடியோஸ் மட்டும் நீங்கள் மானிட்டர் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த 9 பேரை மட்டும் நீங்கள் இதில் வந்து பின் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து மினிமமாக ஒரு பர்சன் தான் நீங்கள் பின் பண்ண முடியும். இப்போ 9 பேர் வரைக்கும் நீங்கள் பின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆடு பின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. ஆடு ஸ்பாட்லைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. ரீசைக்கிள் பின், ரீசைக்கிள் ஸ்பாட்லைட் அப்படின்னு சொல்லி இந்த 4 ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. நீங்கள் 2 பேரை நீங்கள் ஸ்பாட்லைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனில் அந்த 2 பேர் எத்தனை பேரை நீங்கள் ஸ்பாட்லைட் பண்ணிக்கிறீங்களோ அத்தனை பேரோட ஸ்க்ரீனும் உங்களோட ஸ்க்ரீனில் தெரியும். ஆனால் மொபைலில் பார்க்குற பார்ட்டிசிபேஷனுக்கோ லேப்டாப்பில் அனதர் பார்ட்டிசிபேஷன் எல்லாருக்குமே, ஆடியன்ஸ் எல்லாருக்குமே யார் வந்து மைக்கில் பேசுகிறாங்களோ அவங்களோட வீடியோஸ் மட்டும் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேர் மாறி பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள சடனாக மாற்றி ஸ்பாட்லைட் பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்க ஸ்பீக்கர் வியூவில் இருந்தால் இப்போ இடையில யாராவது ஒருத்தவங்க மைக் ஆன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட வீடியோஸ் இடையில வந்து டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இனிமேல் நடக்காது. ஸோ இதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. இப்போ ஒரு நபர் வந்து இங்கிலீஷில் டாக் கொடுக்குறாங்க, அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்லேட்டரும் இங்கிலீஷில் டாக் கொடுக்குறவங்க மட்டும் மாறி வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டர்பன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை நீங்களும் கூட யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னோவேட்டிவ் அண்ட் அப்டேட்ஸ் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கனையும் அதில் வர ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.